திருமண பந்தத்தில் இணைந்த ராமன் மற்றும் சீதை மகரிஷி விஸ்வாமித்திரரின் ஆசீர்வாதம் பெறுவதற்காக அவரது ஆரண்யத்தை சென்றடைந்தனர். மகரிஷி தெய்வீக ஒளியில் தோன்றியவர் போல தனது ஆசீர்வாத கரங்களை உயர்த்தி இருவருக்கும் புனித வரங்களை வழங்கினார். உங்களது இணைவு மட்டுமல்ல, உங்கள் கர்மங்கள் உலகிற்கு ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கும் என்றார் மகரிஷி. இருவரையும் உற்று பார்த்த மகரிஷி அவர்களின் புனித பயணத்தின் சிரமங்களை எதிர்பார்த்து, நீங்கள் சந்திக்க இருக்கும் சவால்கள் உங்களை வெற்றி நோக்கி இட்டுச் செல்லும் என்று தைரியமாக சொன்னார். ராமன் தன்னுடைய தைரியத்துடன், எந்த சவாலையும் நான் சமாளிக்கிறேன் என்று உறுதியாக நின்றார். சீதையும் தன்னுடைய அமைதியான தன்னம்பிக்கையால் அவருக்கு உறுதுணையாக இருந்து, நாங்கள் ஒன்றிணைந்தால் எதையும் வெல்ல முடியும் என்றார். இது வெறும் சந்திப்பே அல்ல, இது ராமன் மற்றும் சீதையின் அடுத்த தெய்வீக பயணத்தின் தொடக்கம். மகரிஷியின் வார்த்தைகள் அவர்களுக்கான ஒளிக்குயில் போல அமைந்தது. இந்த தருணம் ஒரு தெய்வீக வரலாற்றின் முதற்கட்டமாக நம்மை நினைவூட்டுகிறது.